10வது மாதம் அவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு I decree and declare the word, your waiting period is over. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, ஆமென் ஆமென், which yields its fruit in its season, ஆமென். அவன் காலத்துல அவன் கனியை தரணும். வெளியில உள்ளவங்களே சொல்றாங்களே எல்லாம் காலத்துல என்ன பண்ணும்? ஏங்க உங்க ஞானமே இப்படி இருக்குதுன்னா அப்ப அவர் ஞானம் எப்படி இருக்கும்? பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் என்ன சொல்றாங்க, எல்லாம் காலத்துல நடக்கணுமா இல்லையா? ஓ, மனித புத்தியே மனித ஞானமே இப்படி யோசிக்குதுன்னா அப்ப தேவாதி தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். நான் சொல்றேன், இது உங்க காலம். உங்கள் காத்திருப்புக்கு முடிவுகள் வரும் ஒரு காலம். வெகு காலமாய் காத்திருக்கிற காரியங்கள், வெகு காலமாய் வெயிட் பண்ணிட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், நான் சொல்லுகிறேன், விரும்பினது வருகிறது, விரும்பினது வருகிறது. ஆமென். இந்த 10வது மாதம், amen, I decree and declare in your life, amen, your waiting period is over. எப்போ கன்ஃபார்ம் ஆகும், எப்போ முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பாருங்களேன். நான் சொல்றேன், வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடிலாம் இப்போ அடிக்கடி போய் கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த ஏஜென்ட்ட, கன்ஃபார்ம் ஆயிட்டா? இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் சார் இருக்கு, இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட் தான். திடீர்னு சொல்லுவான், வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த 10வது மாதம் அவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு I decree and declare the word, your waiting period is over. என் காத்திருப்பு முடிவடைந்தது. ஆமென் ஆமென். But when the desire is fulfilled, amen, it is a tree of life. விருப்பங்கள் நிறைவேறுவதுன்றது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு காரியம். நான் சொல்றேன், இந்த 10வது மாதம் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வருக. மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். இது நான் கனி தரும் காலம், இது நான் விரும்பினது நடக்கிற ஒரு நேரம். நான் சொல்றேன், you will touch your promise. Amen amen. You will enter your promise. நீங்க எதுக்காக காத்திருந்தீங்களோ, எந்த விஷயங்களுக்காக எதிர்நோக்கி இருந்தீங்களோ, உங்கள் கைகள் அதை தொடும், உங்கள் கண்கள் அதை பார்க்கும் என்று நான் சொல்லுகிறேன்.